வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கீயோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கீழே உள்ள பார்ட்டு தான் நம்ம வந்து டச் பேட் அப்படின்றத சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் ட்ராக் அண்ட் செலக்ட் வந்து பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்ல, இது வந்துட்டு கேப்ஸ் லாக் அப்படின்னு போட்டிருக்குது. இந்த இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் ஒரு இதை வந்துட்டு டைப் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு டைப் பண்ண கேபிட்டல் லெட்டரில் வந்து விடுவோம். அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன் CTRL அப்படின்றது வந்துட்டு கண்ட்ரோல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் பட்டன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷார்ட்கட் கீஸ்க்காக வந்துட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பக்கத்தில் FN அப்படின்ற ஒரு கீ வந்து இருக்குது. இது வந்துட்டு ஃபங்க்ஷன் கீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கீ வந்துட்டு விண்டோஸ் கீன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செட்டிங்ஸில் போய் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிங்களா, இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இப்போ வந்துட்டு ESC அப்படின்ற ஒரு கீ வந்துருக்குது. இந்த கீ வந்துட்டு எஸ்கேப் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லேப்டாப்னால் அதுலேருந்து டேரெக்டாக வெளியே வரணும், ஹோம் பேஜுக்கு வரணும் அப்படின்னா அந்த எஸ்கேப் கீயை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெளியில் வந்துடலாம். அதுக்கு பக்கத்தில் உள்ளது சவுண்டு ஆக்டிவேட் பண்ணுற கீ. அதாவது சவுண்டு வந்துட்டு நீங்கள் குறைக்கிறதா இருக்கட்டும், கூட்டுறதா இருக்கட்டும், இல்லை சவுண்டே எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்றத பண்ணுறதுக்காக அந்த கீ வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு 2 மெத்தட்லேருந்து யூஸ் ஆகும். சவுண்ட் ஆக்டிவேட் கீயாகவும் யூஸ் ஆகும், ஃபங்க்ஷன் கீயாகவும் வந்து யூஸ் ஆகும். அது எப்படின்றத நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ இது வந்துட்டு PTRLSC அப்படின்னு காமிக்கிறது வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு லேப்டாப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இதை ப்ரெஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் டெலீட் கீ வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து டெலீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது டெலீட் கீ. அப்புறம் இன்செர்ட் கீ, அது நார்மலாக ஒரு இதை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பேக் ஸ்பேஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு இதை டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, தப்பு அப்படின்னா அது வந்து வெளியில் வர்றதுக்கு பேக் ஸ்பேஸ் பண்ணி இது பண்ணோம்னா அது வந்து பேக் ஸ்பேஸ் கீ வந்து யூஸ் பண்ணுறாங்க. கீழே உள்ளதெல்லாம் நார்மலாக ஆரோ கீஸ் தான் யூஸ் பண்ணுறது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்த நம்பர்ஸ்க்கு மேலே இருக்கிற சிம்பிள்ஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா ஷிஃப்ட்னு ஒரு கீ இருக்கா, அந்த கீ ப்ளஸ் அந்த 2வை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்துட்டு இதாயிரும். நீங்கள் வெறும் 2வை மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லா சிம்பிள்ஸையுமே ஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.